Dear students and parents, வணக்கம். நான் உங்கள் கமல், கேரியர் கன்சல்டன்ட். உங்களுக்கு ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்களா? 3D மாடலிங் பண்ணணுன்னா ரொம்ப ஆர்வமா? பெரிய பெரிய பில்டிங்ஸு, தியேட்டர்ஸு, மால்ஸ், ஸ்கூல்ஸ், அப்புறம் காலேஜஸ், அந்த மாதிரி பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்டணுமா? ஃப்யூச்சர் ரெடி பில்டிங்ஸு, அப்புறம் சோஷியல் இம்பேக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கட்டணுன்ற டிசைன் பண்ணணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்குங்களா? அப்படின்னா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஆமாங்க, நீங்கள் படிக்க வேண்டிய படிப்பு பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் படிப்புங்க. அதை பற்றி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்கிடெக்சர்ன்றது பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு மிக்ஸ் ஆஃப் ஸ்டடி தாங்க. இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஆர்ட்டு, சோஷியல் திங்கிங், சயின்ஸுங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்தது தாங்க ஆர்கிடெக்சர். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஆர்கிடெக்சர் படிக்கணுன்னா நம்மளோட எலிஜிபிலிட்டி என்ன, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன பார்க்கலாங்களா? உங்களுக்கு எலிஜிபிலிட்டின்னு சொன்னாக்கா நீங்கள் +2ல் PCM ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அந்த குரூப் எடுத்துருக்கணுங்க. மேக்ஸ் ரொம்ப கட்டாயமாக தேவைப்படுதுங்க இதுக்கு. ஸோ எல்லா இன்ஜினியரிங் படிப்புக்கும் மேக்ஸ் வேணும். அதே மாதிரி தான் இந்த ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு மேக்ஸ் வேணுங்க. இதில் டிகிரின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா BArch அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிகிரி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இதில் சேரணும் அப்படின்னு சொன்னாக்கா அட்மிஷன் ப்ராசஸ் என்ன மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது பார்க்கலாங்களா? தமிழ்நாடு அளவில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸில் நீங்கள் சேரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு +2 மார்க்கு ப்ளஸ் ஒரு காமன் எக்ஸாம் எழுதணுங்க. நீட்டு போலவே இதுக்கும் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா NATA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஒரு 200 மார்க்ஸ்க்கும் உங்களோட +2 கட் ஆஃப் ஒரு 200 மார்க்ஸ். ஸோ 200 ஆஃப் +2 கட் ஆஃப் மார்க்ஸ் ப்ளஸ் உங்களோட நேட்டா எக்ஸாமோட 200 கட் ஆஃப் மார்க். இது ரெண்டுத்தையும் சேர்ந்தோம்னா 400க்கு தான் உங்களுக்கு இந்த மார்க்கு பார்க்க போகிறாங்க. ஸோ இதுதான் உங்களோட அட்மிஷன் ப்ராசஸாக இருக்குங்க. தமிழ்நாட்டில் அளவில் தமிழ்நாட்டு காலேஜில் நீங்கள் சேரணும்னா இதுதான் ப்ராசஸ்ங்க. இது இல்லாமல் இன்னும் சில நேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸில் சேரணும்னு சொன்னாக்கா நீங்கள் JEE எக்ஸாமில் 2A அப்படின்றது எழுதியிருக்கணுங்க. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா IITஸ்லேயும் NITஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாங்க. அது இந்தியா லெவலில். ஸோ நேஷ்னல் லெவலில் நீங்கள் மற்ற ஸ்டேட்ஸில் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய IITs NITஸில் ஜாயின் பண்ணோன்னா நீங்கள் JEE 2A எக்ஸாமும் எழுதியிருக்கணுங்க. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் நம்மளுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா TNEA, ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் அந்த ப்ராசஸ் மூலமா தாங்க அது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் TNEA அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அது மூலயமா தான் உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. சரிங்களா? இந்த BArch பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் இதை படிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் பார்க்கலாங்களா? அதனோட 2024ஓட கட் ஆஃப் மார்க்ஸும் பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் 4 கேம்பஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அதில் ஒன் ஆஃப் த கேம்பஸ் SAP. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலனாக்கா அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையுமே நீங்கள் பாருங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற SAP கேம்பஸ் பற்றி போட்டிருக்கேன், அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம், அதை பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ அதுதான் நம்பர் 1ல் இருக்குது. அதனோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 339 கட் ஆஃபில் முடிஞ்சிருங்க. PSG கோயம்புத்தூர் காலேஜ் பார்த்தீங்கன்னா 322.33ல் இருக்குங்க. இது 400க்கு உங்களோட +2 மார்க் 200 ப்ளஸ் நேட்டா எக்ஸாமோட 200. ஸோ டோட்டல் 400க்கு இந்த கட் ஆஃப்ங்க. தியாகராஜா மதுரையில் பார்த்தீங்கன்னா 319.33 கட் ஆஃபில் முடிஞ்சிருங்க. அதே மாதிரி மெஸ்ஸி சென்னையில் பார்த்தீங்கன்னா 316.55 கட் ஆஃபில் முடிஞ்சிருங்க. ராஜலட்சுமி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 293.33ல் இருக்குங்க. CARE திருச்சியில் பார்த்தீங்கன்னா 293.8ங்க. அதே மாதிரி முகமது சத்தாக் AJ OMRல இருக்கக்கூடிய அந்த காலேஜில் 292.2ல் கட் ஆஃப் ஆகிருக்குங்க. அதோட இப்போ லாஸ்ட் இயர் 292 வரைக்கும் போயிருக்கிறதுனால நீங்கள் 295+ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாப் காலேஜில் கிடைக்க நல்ல வாய்ப்பு இருக்குங்க. ஆல் இண்டியா லெவலில் BArch படிக்கக்கூடிய டாப் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா SAP
அந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் சொன்னோம் இல்லைங்களா, அது சென்னையில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் டெல்லி, விஜயவாடா அண்டு போபாலில் இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் NATA எக்ஸாம் வழியாக நீங்கள் போகலாம். IIT ரூக்கி, கான்பூர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா JEE அட்வான்ஸு ப்ளஸ்ஸு AAT அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் வழியாக நீங்கள் போகலாம். அப்புறம் NIT கேலிக்கட், NIT திருச்சி இதுவும் பார்த்தீங்கன்னா JEE பேப்பர் 2A மூலயமா நீங்கள் போகலாம். CEPT அகமதாபாத் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் NATA பேஸில் போகலாங்க. பிஆர்க்கு முடித்த பிறகு உங்களோட கேரியர் ரோல்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்களா? ரைட், நீங்கள் பிஆர்க்கு முடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இது ஆர்கிடெக்சர் அப்படின்றதுனா நீங்கள் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணலாங்க. ஆமாங்க, நீங்கள் பிஆர்க்கு முடித்து ஆர்கிடெக்டாக நீங்கள் வந்து ஃப்ரீ லான்ச் பண்ணலாம், ப்ரைவேட் கன்சர்ன்ஸில் ஒர்க் பண்ணலாம், அல்லது நீங்கள் ஓன் ஸ்டுடியோ கூட வைக்கலாங்க. ஆர்கிடெக்ட் ஸ்டுடியோ நீங்கள் ஓனாக கூட வச்சுக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அர்பன் டிசைனர், இன்டீரியர் டிசைனர், செட் டிசைனராக கூட நீங்கள் ஆகலாங்க. ஸோ செட் டிசைனர்னு சொல்லும்போது பாகுபலி செட்டு பார்த்தீங்களா, அந்த ஃபிலிமோட செட்டு பார்த்தீங்களா, அந்த அரண்மனை அந்த செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஆர்கிடெக்ட்ஸ் தேவைப்படுதுங்க. ஸோ நீங்கள் செட் டிசைனராக கூட ஆகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா BIM ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாங்க. இந்த BIM அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னாக்கா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 3D டிஜிட்டல் பில்டிங் மாடலிங் எக்ஸ்பர்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ரோல்ஸில் நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் டிசைன் கன்சல்டன்ட் ஆகலாம். இப்போ நம்ம சஸ்டைனபிலிட்டி பற்றி நிறைய பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் க்ரீன் டிசைன் கன்சல்டன்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் சைட்லலாம் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் விஷுவலைசர் ஆகலாம், கிராஃபிக் டிசைனர் ஆகலாம், கேம் டிசைனர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவ் எக்ஸ்டென்ஷனும் நீங்கள் வந்து உங்களோட ரோல்ஸு ப்ளே ஆகலாங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் சேலரி என்னன்றது பார்க்கலாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 15,000லேருந்து 40,000 பெர் மந்த் கிடைக்குங்க. நீங்கள் மிட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து 50,000லேருந்து 1 lakh பெர் மந்த் கிடைக்குங்க. இதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறீங்க, அபோவ் 5 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து 2 lakhs to 5 lakhs பெர் மந்த் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓனாகவும் ஸ்டுடியோஸ் வச்சுக்கலாங்க. ஸோ நீங்கள் ஓன் ஆண்டர்பிரினர்ஷிப்பாகவும் ஆகலாங்க. ஸோ அதில் ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கும், உங்களோட பிராண்டு ப்ளஸ் நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட சேல்ரி இருக்குங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பிஆர்க் படிப்பை பற்றி பார்த்தோங்க. பிஆர்க் படிப்புனா என்னன்றது பார்த்தோம். அதனோட டாப் காலேஜஸ் வித் 2024 கட் ஆஃப் மார்க்ஸ் என்னன்றது பார்த்தோம். ப்ளஸ் அட்மிஷன் எப்படின்றது பார்த்தோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெக்டட் சேலரி என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. நோட்டிஃபிகேஷன் ஒன்றும் கூடன்னு வரும். நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்த்து பயன்படலாம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.